வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பி. சிதம்பரம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 மாதமாகவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து வந்தது. முதலில் காங்கிரஸ் 70 சீட்லேருந்து கிட்டத்தட்ட அவங்களோட பார்கெயினை ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய ஏஐசிசி இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் அவரோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மீடியாவில் காங்கிரஸ் திமுகவில் என்ன நடக்கிறதுங்கிறது பெரும் விவாத பொருளாக மாறியது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி காங்கிரஸ் குழுவை திமுக குழு சந்தித்தது. அதில் 25 சீட் காங்கிரஸ்க்கு ஆஃபர் பண்ணாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டோட. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இதை நாங்கள் எங்கள் கட்சி தலைவர்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு மீண்டும் வரோன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு 34 சீட்டுக்கு கம்மி நாங்கள் குறைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக தலைவர்களும் நாங்கள் எங்கள் தலைவர்கள்கிட்ட பேசி சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சுமூகமாக நடந்தது இந்த சந்திப்பு. ஆனால் மறுநாளே கிரீஷ் சோடங்கர் டெல்லியில் பத்திரிகையாளர்களிடம் பேசும் பொழுது திமுக கொடுத்த 25 சீட்டு எங்களுக்கு அக்செப்டபிள் கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவை கிட்டத்தட்ட நீடில் பண்ணுற விதமாக தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்குது. அவங்க எங்கள் கட்சி மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்களையும் அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசினார். பெரும் பிரச்சனை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வெடித்தது. அதே நாளில் திரு ராகுல் காந்தி அவர்கள் வழக்கமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்னு கூப்பிட்றவர், அன்னைக்கு பர்த்டே மெசேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோல்டு மெசேஜாக தான் அது இருந்தது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், சீரும் சிறப்புடனும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டிரான்ஸ்லேஷனு. இப்படி தான் அந்த ட்வீட் இருந்தது. அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. ஒருவேளை ராகுல் காந்தியும் காங்கிரஸும் மனதளவில் திமுகவை விட்டு வெளியேறுவதற்கான அந்த முடிவை எடுத்து விட்டார்களோ அப்படின்னு. இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிவுக்கு வருகிறது அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன் மண்டே ஃபுல் டே கிட்டத்தட்ட தமிழ் மீடியாலாம் ராகுல் காந்தி அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, அதே இடத்துல ஆதவ் அர்ஜுனும் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனோட ராகுல் காந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு வைல்டு ஸ்பெக்குலேஷன்லாம் தமிழ் மீடியா பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று இரவு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே ரொம்ப தெளிவாக ஒரு டிஸ்கஷனை பண்ணியிருக்கிறாரு. சோனியா காந்தியும் அவரும் சேர்ந்து இந்த கூட்டணியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், இந்த கூட்டணி உடையக்கூடாது. இந்த கூட்டணி உடைந்தால் தேசிய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் வரும். டிஎம்கே மாதிரி ஒரு ரிலையபிள் பார்ட்னரை நாம் கிட்டத்தட்ட ஒரு 5-10 சீட்டுக்காக நாம் உதறிட்டு அந்த தேர்தலில் வேறு ஒரு கட்சியோட சந்திப்பதோ இல்லை தனியாக சந்திப்பதோங்கிறது காங்கிரஸ் கட்சியோட கிரெடிபிலிட்டிக்கு ஒத்து வராது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினோட அந்த ஆன்டி பிஜேபி பிளாங்க், அந்த ஆன்டி பிஜேபி ஆப்போசிஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துடும். ஏன்னா திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள்கிட்ட கிட்டத்தட்ட 30 மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. திமுகவுக்கு மட்டுமே 10 மாநிலங்களவை உறுப்பினர் இருக்காங்க. 40 எம்பிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாக்கு. அவங்களுடைய சப்போர்ட்டை நம்ம பார்லிமெண்ட்டில் எப்படி இழக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது திமுகவுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் ஒரு 22 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தவங்க நாம் அவங்கள விட்டு விலகி வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுத்து சோனியா காந்தி அவர்களும் கர்கே அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான திரு சிதம்பரம் அவர்கள், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவரை அழைத்து நீங்கள் திமுக தலைவரிடம் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள், இந்த கூட்டணி நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், இந்த கூட்டணி முறியக்கூடாது. ஸோ நாம் இறங்கி வர்ற மாதிரி டிஎம்கேவும் கொஞ்சம் இறங்கி நமக்கு ஒரு ஆமிக்கபிளான சீட் ஷேரிங் செட்டில்மெண்ட்டை பண்ணணும், நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு முன்னால் மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், பி. சிதம்பரம் போன்றவர்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணுறாங்க. இதற்கு முன்னால் என்ன நடந்திருக்குன்னா, இன்னொரு பேக் சேனலை காங்கிரஸ் கட்சி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள்
திமுகவினுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களோடு தொடர்பு கொண்டு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ திரைமறைவில் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அதன் பிறகுதான் இன்று திரு ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார். ரொம்ப சுமூகமான மீட்டிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுமூகமாக இருந்தாலும் கூட இவங்க 2 பேரும் ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிட்டதா தகவல்கள் வருது. சிதம்பரம் அவர்களை பொறுத்தவரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், இருவருக்கும் பரஸ்பரம் மரியாதை இருக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்னொன்று, சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டு காலமாக தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை பார்க்குறவர். அவருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும், அவர்கிட்ட பேசுகிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால சிதம்பரம் அவர்களை அனுப்பினாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. எண்ணிக்கையில் தான் இப்போவும் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. காங்கிரஸ் 39 இடம் கேட்டாங்க, 34க்கு கிட்டத்தட்ட வந்தாங்க. திமுக 25லேருந்து 29 வரைக்கும் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 4 சீட்டு தான் இடைவெளி இருக்குது. ஏதாவது ஒரு மிடில் நம்பரில், ஒரு மிடில் ஃபிகரில் இவங்க அந்த டீலை க்ளோஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் 2 ராஜ்யசபா கேட்டாங்க, ஆனால் ஒரு ராஜ்யசபா தான் இப்போ கொடுக்கறதுக்கு திமுக முன் வந்திருக்கு. வேண்டுமென்றால் 2028 இன்னொரு ராஜ்யசபா வேக்கன்சி வரும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தான். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கொஞ்சம் அன்அட்டாச்சாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ராகுல் காந்தியோட பெர்மிஷனோ ராகுல் காந்தியோட டாக்ஸிட் சப்போர்ட் இல்லாமல் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் அல்லது திரு கிரீஷ் ஷோடங்கர் அவர்களும் இந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து பேசியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் இவங்க எல்லாம் சொல்ல வர்றது. பட் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையில் அவர் சீனியர்ஸ், அதாவது மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா ஒரு முறை கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பார். இல்லை அவங்க அவங்க டிசிஷனில் ஸ்டெடியாக இருந்தாங்கன்னா, ஓகே நீங்கள் பவர் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் உங்கள் பவரை அத்தாரிட்டியை எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி விஷயம்தான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்திலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையில் அது எப்போவுமே உடையிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லைங்கிறது தான் காங்கிரஸ் தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, சீட் நம்பர்ஸில் மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது. ஃபைனல் டீலை சைன் பண்ணிட்ட பிறகு எந்த ஒரு ஸ்பெக்குலேஷனுக்கும் இடம் இருக்காது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.